இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். லோகேஷ் கனகராஜ் என்ன பண்றாரு, இந்த சவுண்டை எடுத்துக்கிட்டு இதை வச்சு நம்ம ஒரு வேலை பண்ணலாமேன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் அனிருத்துக்கிட்ட பேசும்போது இதுல இருந்து நம்ம ஒரு டியூனை பிடிப்போம் அப்படின்னு தான் இந்த கூலி படத்துல இந்த ஜிட்டுக்கு சிக்காம் பாட்டை பிடிக்கிறாங்க. குழந்தைங்க கையில இந்த ஒரு விஷயம் போகும்போது அது பெரிய வெற்றி அடைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு, ரஜினியோட இந்த பாட்டு ஒரு பெரிய உதாரணம். இளையராஜா அவர்கள் பீக்ல இருந்து பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பீரியட்ல ராஜேந்தர் அவர்கள் வந்து கோல்டன் டிஸ்க் அவார்டு வாங்கினார் சாங்ஸுக்கு. வைகை கரை காற்றே நில்லு, வைகை இல்லா மதுரை இதுன்னா, மீனாட்சியை தேடுது அப்படின்னா. நீங்க வந்து கண்ணதாசன் பார்த்து மிரண்டு போயிட்ட இடம், வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுதுன்னா என்னடா வாசம் இல்லா மலருது. ரஜினி கமல் அப்படின்னு ஒரு இது இருக்கிற மாதிரி ஒரு காலத்துல ராஜேந்தர் ரஜினின்னு கூட இருந்தது. அந்த படம் மட்டும் வந்திருந்ததுன்னா அவருக்கு தமிழ்ல வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒரு படம் வந்து ரஜினி அவர்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இருக்கிற பசங்களுடைய இந்த ட்ரெண்டிங்கை வந்து நான் பிடிச்சு வச்சு ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த லவ் ஸ்டோரி வந்துச்சுன்னா இந்த பசங்க வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து சொல்றாரு. இவ்வளவு உற்சாகமா பேசுறாரு. வணக்கம். வணக்கம். ரஜினிகாந்தோட கூலி படத்தோட பாடல் பிரமா வழியா இருக்கு வந்து அது டி ராஜேந்தர் இருக்காரு வந்து. இப்போதான் கமலஹாசனோட தக் லைஃப் படத்துல சிம்பு வந்திருந்தாரு. இப்போ ரஜினியோட படத்துல அவங்க அப்பா வராரு வந்து. எப்படி பாக்குறீங்க? கூலி படம் அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து ரஜினி வந்து அந்த டீமுக்கிட்டே தன்னை ஒப்படைச்சிட்டார். அவருடைய கேரக்டர் வந்து என்னன்னா, நம்ம எதுலையும் வேற இடத்துலையும் தலையிட மாட்டார். படத்துக்குள்ள வந்து பாட்டை இவங்களை போடுங்க, இவங்களை எதுக்கு நடிக்க வைங்க அப்படிங்கிற எந்தவித சிபாரிசும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து யாருக்குமே பண்ண மாட்டார். ஆனால் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபுல்லாக கேட்குறதுக்கு ரொம்ப தயாராகிடுவார். அவருக்கு லைன் மட்டும் சொல்லிட்டா போதும், லைன் பிடிச்சிட்டா போதும். அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே லோகேஷ் கனகராஜோடைய டீமுக்குள்ளே அவர் வர்றாரு. அவர் வந்ததுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து லோகேஷ் கனகராஜ் அந்த டீம் வந்து உட்காந்து யோசிக்கிறாங்க. அந்த யோசிக்கிற அந்த ஒரு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்கல்ல. அந்த முடிவில் படி அமைஞ்சது தான் இந்த சிட்டுக்கு சிக்காங்கிற பாட்டு வந்து கிடச்சிருக்கு. அது எப்படி வந்தது அப்படின்னா, டிஆர் வந்து சினிமாவில் வந்து ஒரு எல்லாரும் வியக்கிற ஒரு ஆள். இப்போ எனக்கெல்லாம் அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவருக்கு காரணம் என்னென்னா, ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாக வந்து டி ராஜேந்தர் அவர்கள் வந்து இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. அவங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவரை வந்து நம்ம உதாரணமாகவே எடுத்துக்கலாம். எப்படின்னா, எந்த வித ஒரு முயற்சியும் இல்லாத, சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் சும்மா கும்பகோணத்தில் இருந்து வந்து அங்கே அவருடைய கல்லூரி பயணத்தவே ஒரு பெரிய காதல் கதையாக மாற்றி அதை வந்து எல்லாரையும் ரசிக்க வச்சு ஒரு ராகம்ங்கிற படம் எடுத்துட்டார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க, எங்கள் ஊரில் வந்து ஒரு ராகம் வந்து ஓடுற அந்த 80களில் டைமில் இந்த படம் வந்து ஒரு 100 நாளை தாண்டி போயிட்டுருக்கு. எப்படி இந்த படம் ஓடுது அப்படின்னு எங்கள் ஸ்கூல்லேருந்தே கூப்பிட்டு போனாங்க. நான்லாம் ஸ்கூல்லேருந்து தான் போய் படம் பார்த்தேன். அந்த படத்தை ஸ்டூடெண்ட்டெல்லாம் நடத்தி கூப்பிட்டு போய் படம் பார்க்க வச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து இப்போ அவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறிடுச்சு. அப்படி வந்து ராஜேந்தர் அவர்கள் வந்து சினிமாவில் வந்து தனக்கு பெரிய ஒரு இடத்த பிடிச்சவர், எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிங்கிறதுனால யங்ஸ்டர்ஸாக இருக்க அந்த லோகேஷ் கனகராஜ் அவங்களோட டீமுக்கு வந்து இந்த ராஜேந்தர் அவர்களை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அவருடைய ஒரு நாள் என்ன, ஒரு ராஜேந்திர அவர்கள் வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது இயல்பாகவே அவருக்கு வந்து இசை வந்து ஜேசுதாஸ் அவர்கள் தான் சொல்லுவார், எங்களுக்கெல்லாம் இசை வந்து சுருதி பெட்டியில் தான் இருக்கும், ஆனால் ராஜேந்திர அவர்களுக்கு உடம்பே சுருதி பெட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு ரிதமெட்டிக்காக அவர் வந்து அவரோட மொத்த உடம்புமே ரிதமாக வந்து டியூன் போடும் அப்படின்னா வந்து அவ்வளோ பெரிய இசை மேதையை டி ராஜேந்திரை பற்றி சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய விஷயமா கவனிக்க வேண்டியிருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கொடுத்த இந்த சவுண்டு தான் இந்த ஜிட்டுக்கு ஜிக்காங்கிற பாட்டு. அந்த பாட்டு அவருக்கு பண்ணதுக்கு பிறகு ரொம்ப வைரலாக வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, கிண்டல் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினாங்க. அவரை கிண்டல் பண்ணாங்க. அவர் அதுக்கெல்லாம் பெரிய அசர்ரா அவர் கிடையாது டிஆர் அவர்கள். அதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். ட்ரோல் வீடியோ எல்லாம் கூட ஆமாம், நிறைய ட்ரோல் பண்ணுற வீட்டு அதெல்லாம் வந்து நேருக்கு நேராகவே சந்திச்சுக்குவார். அவர் இது பார்க்காத பெரிய இதா எம்ஜிஆரவே எதிர்த்தவர். அவர் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பசங்க பண்ணுற இந்த சேட்டைகளுக்காக அவர் வந்து வருத்தப்பட போகிறாரு. அப்படி இல்லை, அவர் வந்து அந்த
ட்ரெண்டிங்கை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே ஒரு மீம்ஸ்க்கு வந்து இந்த ஒளியை பயன்படுத்தினாங்க. அடுத்து வந்து வேறு வேறு பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு வந்து அவங்களுடைய பேசும்போது இந்த ஒளியை எடுத்து பேக்ட்ராப்பில் வந்து மீம்ஸில் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்படியாக அவங்க நெகட்டிவாக பண்ண இந்த சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக மாறிடுச்சு. சின்ன சின்ன வீடுகளில் கூட அந்த சவுண்டை போட்டுட்டு பசங்க ஆட ஆரம்பித்தாங்க. குழந்தைங்க கையில் இந்த ஒரு விஷயம் போகும்போது அது பெரிய வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு, ரஜினியோட இந்த பாட்டு ஒரு பெரிய உதாரணம். லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுறாரு, இந்த சவுண்டை எடுத்துக்கிட்டு இதை வச்சு நம்ம ஒரு வேலை பண்ணலாமேன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் அனிருத்துக்கிட்ட பேசும்போது இதுலேருந்து நம்ம ஒரு டியூனை பிடிப்போம் அப்படின்னு தான் இந்த கூலி படத்தில் இந்த ஜிட்டுக்கு சிக்காம் பாட்டை பிடிக்கிறாங்க. பாஸே கிடையாதுடா, நான் தான்டா பாஸ் அப்படிங்கிற மாதிரியான லிரிக்கெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அசத்தி விட்டாங்க. அனிருத் வந்து எப்பவுமே இந்த நல்ல சவுண்ட்ஸ் கிடைச்சாலும் அவர் தேடுவார். ஏற்கனவே பேட்டை படத்தில் வந்து அந்த எங்கே வந்து நார்த்தில் வந்து ஒரு டீம் வாசித்த அந்த சவுண்டை கொண்டு வந்து அவங்களே கொண்டு வந்து வாசிக்க வச்சார்ல, அது மாதிரி இங்கே வந்து ராஜேந்திர அவர்களே கொண்டு வந்து இந்த ப்ரொமோ பாட்டில் வச்சு பாட வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த ஷூட்டே பண்ணிட்டாங்க. அப்போது ரஜினி அவர்கள் வந்து அந்த ராஜேந்தருடைய வாய்ஸுக்கு வந்து உடல் மொழியை காட்டும்போது தியேட்டரில் எவ்வளோ விசில் பறக்கும் பாருங்க. ஸோ இந்த கற்பனை, இந்த இமேஜின் வந்து ரசிகர்களுடைய பல்ஸ் பார்த்து இந்த டீம் வந்து ரெடி பண்ணது தான் இந்த பாட்டு தயாரான விதம். நம்ம இன்னைக்கு ரஜினி படத்தில் ராஜேந்தர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் ராஜேந்தரே பெரிய ஸ்டார் தான். வந்து ரஜினி கமல் அப்படின்னு ஒரு இது இருக்கிற மாதிரி ஒரு காலத்தில் ராஜேந்தர் ரஜினின்னு கூட இருந்தது. ரஜினி அவர்களை வந்து ராஜேந்தரோட இணையாக பேசும்போது நீங்கள் அதை சொன்ன ராஜேந்தர்கிட்ட நாம் டிஆர் அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் பெரிய இமயங்க, நான் வந்து சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இளையராஜா அவர்கள் பீக்கில் இருந்து பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பீரியடில் ராஜேந்தர் அவர்கள் வந்து கோல்டன் டிஸ்க் அவார்டு வாங்கினார் சாங்ஸுக்கு. குறிப்பாக வந்து வைகை கரை காற்று உயிருள்ளரை உஷா அந்த பாடலுக்கு வந்து அந்த பாடல் ஒலிக்காத இடம் கிடையாது. மைதிலினை காதலி, ஒரு ராகம், ரயில் பயணங்களில் எல்லாமே ரயில் பயணங்கள் பாடல்கள்லாம் நீங்கள் வந்து சும்மா சாதாரண ஜஸ்ட் லைக் தட்டை நீங்கள் சொல்ல முடியாது. அதை அவ்வளவு பொயட்டிக், அவர் தான் படித்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாட்டில் கொண்டு வந்து இறக்கிட்டார். அது வந்து இன்ன வரைக்கும் வந்து அவ்வளோ அது பெரிய ஆய்வுக்குரிய பாட்டாகவே இருக்குது. இது வரைக்கும் யாரும் சொல்லாத உதாரணத்தை, அதாவது தடகத்தில் மீன் 2 காமத்தில் தடுமாறி தாமரை மீது விழுந்தனவோ, அதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன்கண்களோ அப்படிங்கிற அந்த உருவகம் இருக்குல்ல, இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு பெரும் கற்பனை அது. அது மாதிரி எல்லா படத்துலையும் வைகை கரை காற்றே நில்லு, வைகை இல்லா மதுரை இதுன்னா, மீனாட்சியை தேடுது அப்படின்னா, நீங்கள் வந்து கண்ணதாசன் பார்த்து மிரண்டு போயிட்ட இடம், வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுதுன்னா என்னடா வாசம் இல்லா மலருது. இந்த வரிகள்லாம் வந்து கண்ணதாசனே மிரள வச்சிருச்சு. இளையராஜா அவர்கள் கோலோச்சிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் டிஆர் அவர்கள் பாடல்களுக்காக கோல்டன் டிஸ்க் அவார்டு வாங்கினார் அப்படின்னா அப்போ என்ன உழைப்பு இருக்கும், என்ன ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும் அவர்கிட்ட. அவருடைய பாடல்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வெறும் விசுவல் ட்ரீட் தான், சும்மா வார்த்தையில் சொல்ல முடியாது. ரஜினியோட அன்புக்கு நான் அடிமை படம் வெளிவந்தப்போ ராஜேந்தருக்கு வந்து ஒரு ரகம் படம் வெளிவந்தது. அதே மாதிரி 82 ரஜினியோட தனிக்காட்டு ராஜா படம் ரிலீஸ் ஆகும்போது ராஜேந்தர் அவர்களுக்கு வந்து ராகம் தேடும் பல்லவி படம் வருது. 83 வந்து துடிக்கிங்கரங்கள் படம் வந்திருக்கு. அதுக்கு அதே நாளில் வந்து தங்கைக்கு ஒரு கீதை வந்துச்சு. 84 வந்து ரஜினிக்கு வந்து நல்லவனுக்கு நல்லவன் படம் வந்தது. டிஆர் அவர்களுடைய வந்து உறவை காத்த கிளி படம் ரிலீஸ் ஆகுது. 86 வந்து மிஸ்டர் பாரத்தும் நான் அடிமையில் படம் வருது. டிஆர் அவர்களுக்கு வந்து மைதிலினை காதலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தர்மத்தின் தலைவன் வெளிவரும் பொழுது இவருடைய உறவை காத்த கிளி படம் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து ரஜினி அவர்கள் படமும் டிஆர் அவர்களுடைய படமும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நேருக்கு நேரம் மோதக்கூடிய ஒரு போட்டியாகவே படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா படையப்பா வரும்போது மோனிசா அண்ட் மோனலிசா படம் வந்தது. முன்ன பின்ன படம் இருந்தாலும் அது வந்து எடுக்கப்பட்ட விதம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த டெக்னாலஜி, கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி வந்து அதில் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். அப்புறம் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில படங்களில் ரஜினி படம் இப்போ படங்களை விட ராஜேந்திர படம் அப்போ பெரிய அளவு ஓடிச்சு. ஆமாம், காதலி, தங்கைக்கு ஒரு கீதம்லாம் வந்து ரஜினி படத்தோடு அதிகமாக ஓடுறது வந்து. அதுவும் என்ன காரணம்னா பாட்டு தான், மியூசிக் தான். அதாவது தங்கைக்கு ஒரு கீதத்தில் பாட்டெல்லாம் அந்த அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ கிளாப்ஸு. என்னடி மீனாட்சி இந்த பாட்டெல்லாம், மைதிலினை காதலியெல்லாம் அவ்வளோ பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்காத இடம்லாம் அந்த மாதிரி வந்து இளையராஜா அவர்களுடைய பாடல் ஒழிக்கிற பல இடங்களில் வந்து போட்டி போட்டுட்டு ராஜேந்தர் அவர்களுடைய பாடல் வந்து ஒழிச்சது அப்படின்னா அதை உண்மையில ஒத்துக்கணும். அது அப்படி தான் நடந்தது. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உயிருள்ள வரை உஷா படமே ரஜினிக்காக எழுதின கதை தான் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது.
ஆமாம், இது எனக்கு இது ரொம்ப டவுட்டாக இருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி. ரஜினி அவர்களை வந்து எப்படி இதில் வந்து நடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுட்டாகவே இருந்தது. இதனால என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம டவுட்டை வந்து வெளியில் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த கிசு கிசு மாதிரி இருக்க தகவலை வந்து நேரடியாக அவர்கிட்ட டிஆர் அவர்கள்ட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இப்போ பேசினோம். அப்போ அவர் சொன்னார், அவர் வந்து பெரிய இமயங்க, நான் என்னுடைய படங்களை போட்டி போட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் ரஜினி அவர்களை வந்து நடிக்க வைக்கணும் தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அந்த படத்தில் வந்து அப்போ அதுக்கு பேர் வந்து உயிரிழர் உஷா கிடையாது, அது வந்து செயின் ஜெயபால் அப்படிங்கிற கதை, தலைப்பே அதுதான். அந்த படம் மட்டும் வந்திருந்ததுன்னா அவருக்கு தமிழில் வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒரு படம் வந்து ரஜினி அவர்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வந்து அந்த கதை இதுதான் இது இல்லையா? அப்படி இல்லையா, அந்த கதை வந்து வேற, காட்சி வேற. ரஜினி அந்த ஃப்ரேமில் வரும்போது என்னுடைய டேக்கிங் வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய செட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த இவர் வந்து எப்படி வந்து ஒரு ராபின்ஹுட், நான் பண்ணி ராபின்ஹுட்டாக வந்தாரோ அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஒரு காட்ஃபாதராக அவர் வந்து ஒரு காதலர்களுக்கும் மற்ற ஒரு ஏழைகளுக்கும் அப்படியான ஒரு காப்பாளனா அவர் வந்து அந்த கேரக்டரில் வந்திருப்பார். இதுக்காக அவருக்காக நான் ஸ்பெஷல் சாங் போட்டேன், தனியாக பாட்டு எழுதி தனியாக மியூசிக் பண்ணி, அது ரஜினிக்காக ஒரு ஓப்பனிங் சாங் மாதிரிலாம் அப்போவே ரெடி பண்ணி இருந்திருக்காரு. அந்த விஷயத்தை இப்போ நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்ட போது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சார் வந்து என்ன சார் வந்து எப்படி இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் எப்படி கனெக்ட் பண்ண, அந்த இதே வேற. அவர் இந்த ஃப்ரேமில் வந்து வந்திருந்தாருன்னா அந்த படத்துடைய சூழலே வேற மாதிரி இருக்கும், அவருக்கும் வேறு ஒரு வித்தியாசமான ஒரு படம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த ப்ரொமோவில் வந்து நீங்கள் எப்படி சார் நடிச்சிங்க அப்படின்னா, சார் என்னை வந்து நான் அந்த வாய்ஸ் வந்து அவங்க எடுத்து இது பண்ணிட்டாங்க, பாட்டு பாடணும் அப்படின்னாங்க, பாட்டு பாடினேன். ஆனால் இந்த இப்படி நடிக்க வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் அந்த இதுக்கு வந்த ஃப்ரேமுக்கு நான் வர்றேன், அவங்க எதுவுமே சொல்லலை, சார் இந்த இதுக்கு ஒரு ஸ்டெப் மட்டும் போடுங்க சார், ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மூமெண்ட்டை வந்து நான் பண்ணேன், அதை வந்து கேப்சர் பண்ணி அவங்க வந்து அதை அப்படியே வேறு மாதிரி பில்டப் பண்ணி காமிச்சிட்டாங்க. அதில் அனிருத் வந்தார், இது வந்தால் எல்லோரும் வந்துட்டாங்க. இன்றைக்கி பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரஜினிக்காக அவர் எழுதின அந்த செயின் ஜெயபால் அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கு பிறகு வந்து அதிகமாக அவர் ரஜினி அவர்கள் நடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதிகமாக வந்து ரஜினி அவர்கள் படங்கள் வரும்போது ராஜேந்திர அவர்கள் படம் வர ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து. அது எப்படி அவர் சவாலாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, மறுபடியும் இருக்குது. ஒரு நாள் நேரில் சந்திக்கும் போது அது சம்மந்தமாக கேட்கணும்னு நினச்சிருக்கேன் நான். இந்த ரஜினி கூலி படத்திற்கு வந்து நீங்கள் வந்து குரல் கொடுத்தது இல்லாமல் ஒரு ப்ரோமோவில் வந்துட்டீங்க, தொடர்ந்து உங்களை வந்து நாங்கள் வந்து சினிமாவில் பார்க்க முடியல சார், இவ்வளோ காலமாக நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய கேப் விட்டீங்க அப்படின்னு சொல்லி. உடல்நிலை இப்போ பரவாயில்ல சார் அப்படின்னா, உடல்நிலை இப்போ பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 12 பாடல்கள் அடங்கினா ஒரு ஆல்பம், பாட்டெல்லாம் போட்டு கம்போஸ் பண்ணி அவரை எழுதி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வச்சுருக்காரு. ஆல்பம் வந்து வெளியிட போகிறேன், அந்த மியூசிக் ஆல்பம் வந்து இது வரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு ஆல்பமாக இருக்கும். என்னுடைய அடுத்த படம் வந்து இந்த இப்போ இருக்கிற பசங்களுடைய இந்த ட்ரெண்டிங்கை வந்து நான் பிடிச்சி வச்சு ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த லவ் ஸ்டோரி வந்துச்சுன்னா இந்த பசங்க வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து சொல்கிறாரு. இவ்வளோ உற்சாகமாக பேசுகிறார். அப்போ வந்து அடுத்த நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு ராஜேந்திர அவர்களுடைய செட்டையும் ராஜேந்திர அவர்களுடைய சாங் அந்த மியூசிக்கை வந்து நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே சந்தோஷமாக இருக்குது. அநேகமாக அதை வந்து அவர் வந்து கூலியோடு சேர்த்து போட்டியாக வெளியிட்டக்கூடாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இல்லை, ஒரு பக்கம் இருக்க ரஜினிக்கு அவர் உறவினர்னு கூட சொல்கிறாங்க. அதான் ரஜினிகாந்த் அவங்களுடைய ஒய்ஜி பார்த்தசாரி அவங்க ஃபேமிலியோட சேர்ந்த குட்டி பத்னி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இவங்க உஷா ராஜேந்திர அவர்களுடைய ரிலேட்டிவ், அவங்க உறவினர்கள் தான். பத்திரிகைகள்லாம் எழுதுனாங்க இந்த மாதிரி ரஜினி அவர்கள் பொண்ணுக்கும் சிலம்பரசனுக்கு கூட திருமணம் அடக்க போகுதுன்னு கூட பத்திரிகைகள் அப்போ வந்து கிசுகிசு வந்தது. இந்த செய்தி வந்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சினிமாவில் அதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு அப்போவே அதை ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அப்போது என்ன நடந்தது, ஒரு காஷ்மீர்னு ஒரு படம் தயாராச்சு. கௌரி மனோகர்னு நமக்கு எனக்கு நெருக்கமான டைரக்டர், எங்கள் நண்பர், என் வெல்விசர்னு வச்சுக்கோங்க, கவிஞர் மு மேத்தாவுடைய ரொம்ப ஃப்ரெண்ட் அவருக்கு. அப்போ அவர் தான் அந்த காஷ்மீர் படத்தை எடுக்கிறார். அந்த படத்துக்கு தேவா சார் மியூசிக். தேவா மியூசிக்கில் வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற அந்த கிசு பரவுனதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த டீம் வந்து சிம்புவையும் ஐஸ்வர்யாவையும் பாட வச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க.
அப்போ பாட வச்சுட்டாங்க. வச்சா அந்த பாட்டுக்கு வந்து சாரி ஆண்டி, சாரி அங்கிள், சாரியோட உங்கள் பொண்ணை பார்த்தேன் அப்படிங்கிற பாட்டு தான் சிம்பு பாடினார். இதுக்கு பதிலுக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, அவங்கள ஃபீமேல் வாய்ஸில் பாடிப்பாங்க. அந்த பாட்டு செம்ம. நான் கேட்டேன் அதில் ஒரு 3 பாட்டு நான் கேட்டேன். ஏன்னா அப்போ மேத்தா சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ரெக்கார்டிங் தேட்டரில் வந்து தேவா அவர்களுடைய ரெக்கார்டிங் தேட்டரில் இந்த பாடலை போட்டு காமிக்கும் போது அந்த சிம்புவும் இவங்களும் பாடின பாட்டை வந்து போட்டு கேட்டால் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஆனால் அந்த படம் வந்து வரல, ட்ராப் ஆயிடுச்சு. அதனால அந்த பாட்டும் வெளியே கேட்க முடியாமல் போச்சு. அப்படி வந்திருந்தா அது இன்னொரு வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். டொல்பி படம் மாதிரி மிஸ் பண்ண மாதிரி நடந்திருக்கலாம். ஆமாம், நடந்திருக்கலாம். ஒருவேளை ராஜேந்திர அவர்கள் வந்து இன்னும் நெருக்கமாக ரஜினிக்கு உறவினர் ஆயிருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து.